இந்த எஸ்ஐஆர் திருத்தம் குறித்து மத்திய அரசு அறிவுறுத்திய போது, அதற்கான அறிவிப்பை வெளியிட்ட போது, திமுகவினுடைய அரசும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்களும் தக்கத்தையான்னு குதிச்சாங்க. என்னடா இவங்க, சரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கொடுக்க சொல்றாங்க, ஒரு திருத்தம் செய்ய சொல்றாங்க, அதுல என்னதான் அப்படி இருக்க போது, நல்லது தானே, போலி வாக்காளர்களை அடையாளம் கண்டு அவர்களை நீக்கி நல்ல வாக்காளர்களுடைய வாக்கு என்பது உரியவர்களுக்கு போகட்டும் என்று சொல்லிட்டு நாமளுமே அதை காத்திருந்தோம். ஆனா நேற்றைய தினம் அந்த ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான் எலி ஏன் அம்மனமா ஓடிச்சு, திமுக ஏன் அப்படி தக்கத்தையான்னு குதிச்சுது, கூட்டணி கட்சிகள் குதிச்சுதுன்றத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் 97 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா அரசியல் காரணங்களுக்காகவோ அரசியல் அந்த வஞ்சத்துக்காகவோலாம் கிடையாது. திமுக எந்த தொகுதியில் பெரும்பாலான வெற்றியை நிலைநாட்டினார்களோ அந்த தொகுதிகளில் தான் அதிகபட்சமாக இந்த எஸ்ஆரின் வாயிலாக போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக ரிப்போர்ட் கூறுகிறது. இப்பதான் தெரியுது திமுக ஏன் இந்த மாதிரியே குதிச்சாங்கன்னு. இப்ப 97 லட்சம், சென்னையில மட்டும் 14 லட்சம், திருப்பூர் கோவையிலாம் 2ஆம் 3ஆம் இடம். அப்ப இதன் வாயிலாக உண்மையான வாக்காளர்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டார்கள். போலியானவர்களினுடைய முகைத்திரை கிழிக்கப்பட்டது. எதிர்வரக்கூடிய தேர்தல் போலியான வாக்குகள் நமக்கு கிடைக்காவிடாமல் போய்விடுமோ, அதனால் நம்மளுடைய வெற்றி பாதிக்கப்படுமோ என்கிற அச்சத்தால் தான் திமுக இத்தகைய போராட்டத்தை, எதிர்ப்புகளை முன்னெடுத்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. எதிர்வரக்கூடிய தேர்தல் வாழ்வா சாவா போராட்டம் தான் அத்துணை கட்சிகளுக்கும். உண்மையான உறுதி கொண்டவர்கள் வெல்லட்டும், உறுதியற்று திகைத்து கொண்டிருப்பவர்கள் தோற்கட்டும்.